தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 16ஆம் வாரத்தில் சனிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அத்தோடு இந்த நாளிலே புனித சுவக்கிம் மற்றும் அண்ணா ஆகியோருடைய நினைவு நாளை நாங்கள் இன்று நாளிலே கொண்டாடுகின்றோம். புனித மரியாளுடைய பெற்றோர்களின் தினத்தை இன்று நாளிலே நாங்கள் திருச்சபை அங்கத்தவர்களாக இன்று நாளிலே அந்த திருவிழாவை நினைவு நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கைக்காக, புனித ஜோக்கிம் மற்றும் அண்ணா இவருடைய வாழ்க்கைக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களினுடைய வரப்பிரசாத்தின் ஊடாக தான் தேவ அன்னை உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முன்மாதிரிகையாக திகழ்கின்றார். எனவே அதற்காக நாங்கள் நன்றி கூறி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோமாக. இப்பொழுது மௌனமாக இருந்து எங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதர் ஆன உம் திருமகனின் அன்னையின் பெற்றெடுக்கும் பேரொருளை புனிதர்களான ஜோக்கிம் அண்ணாவுக்கும் அளித்தீரே. அதனாலும் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமிரஞ்சு மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். தாவீதின் அரியணை
தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வள்ளுவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீது அவனது மணிமுடி ஒளி வீசும். தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். Hallelujah, 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 hallelujah. இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். அவர் தூய ஆவியை பெற்றிருந்தார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்திலே நாங்கள் 16ஆம் வாரத்தில் சனிக்கிழமைக்கு கால் பதிப்பதோடு இன்று நாளிலே புனிதர்களான புனித யோக்கிம் மற்றும் அண்ணா போன்றவர்களுடைய நினைவு நாளை இன்று நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விசேடமாக இன்று நாளிலே இறைவனுடைய திட்டம் மிகவும் அழகானதாக இருக்கின்றது. காரணம், புனித மரியானுடைய வாழ்க்கையை சிந்திக்கின்ற பொழுது புனித மரியானுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் திருச்சபைக்கும் மிகவும் ஒரு முக்கியமான நபராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அப்படியானால் புனித மரியாள் அவர்களுடைய பெற்றோரின் விசேடமாக அண்ணானுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மரியாளை தேர்ந்து கொள்கின்றார். ஆண்டவருடைய திட்டம் இந்த ஜோக்கிம் மற்றும் அண்ணா இருவர்களை இறைவனுடைய திட்டத்தை நிறைவு செய்வதற்காக அவர்களை தயார் செய்கின்றார். இறைவனுடைய திட்டத்தை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது.
அது மிகவும் உன்னதமான, உங்களுடைய எண்ணத்துக்கும் என்னுடைய எண்ணத்திற்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறை நிகழ்வாக இருக்கின்றது. உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக இறை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பியதன் நோக்கம், அந்த நோக்கத்தின் ஒரு கருப்பொருளாக தேவ அன்னை திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அப்படியானால் தேவ அன்னையின் விருப்பத்தை நிறைவேற்றிய அந்த பெற்றோர்களுடைய நினைவு நாளை நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே திருமுழுக்கினூடாக பல்வேறுபட்ட பொறுப்புகளை வகிக்கின்ற நீங்களும் நானும் அந்த பொறுப்புகளை நூடாக நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? என்னுடைய சித்தத்தை, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் விரும்புகின்றேனா, அல்லது இறைவனுடைய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயற்பட நான் விரும்புகின்றேனா என்று சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இன்றைய நாளிலே இறை வார்த்தைகள் அனைத்தையும் உங்களையும் என்னையும் அழைத்து நிற்கின்றது. எனவே இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். உண்மையாகவே என்னுடைய பொறுப்புகள் நூடாக நான் எதிர்பார்ப்பது என்ன? இறைவனுடைய திட்டத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா? அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியவாறு இருக்கின்றதா என்பதனை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அப்படி அந்த திட்டத்தினை நாங்கள் ஏற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அந்த திட்டத்திற்கேற்ப வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவித வரப்பிரசாதங்களுக்காக. எனவே இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை இறைவன் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள அவருடைய வரப்பிரசாதங்களை வேண்டி ஞானத்தை தரும்படி இந்த நாளில் இந்த திருப்பலியில் நாங்கள் பக்தியோடு கலந்து கொள்வோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சின் செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறை பற்றுதலோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நிர்வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாறாக. இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுத்துகின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். உம்முடைய வரப்பிரசாத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கை உமக்கு ஏற்றதாகும்படி வாழ்வதற்கு நீர் அருள் கொடுக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்ததுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் புனித தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித ஜோக்கிம், அண்ணா, உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவள் வழியாக எவரோடு எவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. நாங்கள் ஒருவருக்கொருவர் அமைதியை ஏற்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம்பையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம்பையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே.
கண் காணும் செல்வங்கள் கரைதோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைதோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. என்னாலும் காத்திடுவாய், கண்ணாக என்னாலும் காத்திடுவாய். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினாலே மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனி விரக்கத்தால் சொந்த மக்களுக்கு உரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதம் அடைய அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். திருப்பலி நிறைவேறிட்டு சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆதா